ஹாய். ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து காலையில் நடந்ததை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு 2 ப்ரோமோ வந்தது. அதுலேருந்து இந்த மொதல் 2 ப்ரோமோவில் நடந்த எந்த விஷயத்தையுமே காட்டல. இன்ஃபேக்ட் 3வது ப்ரோமோவில் வந்ததையுமே இவ்வளோ நேரம் தான் காமிச்சதே. எதுக்கு அப்புறமா நீங்கள் ப்ரோமோ போடுறீங்க? இதே மாதிரி தான் முன்னாடியும் நடந்துச்சு. ப்ரோமோன்னு ஒன்று போடுறீங்க, அதை நாங்கள் லைவ்ல போய் தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதை எடுத்து இதில் போடவே மாட்டாங்க. அப்புறம் என்னத்துக்கு இது ப்ரோமோ? உடனே ப்ரோக்ராம் உட்காந்துட்டு ஃபுல்லா பார்க்கணும். அப்போ ப்ரோக்ராமுக்கு ப்ரமோஷனா என்ன வரும்ன்றது தானே. அதில் இல்லாத ஒன்று எடுத்து போட்டா அது ரொம்ப தப்பா எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ரோக்ராம் இல்ல, அது ஒன் ஃபுல்லா லைவ்வே பார்க்க வைக்கிறாங்களோ என்னமோ தெரியல. ஸோ அதான் எனக்கு முதல்ல சொல்லணும் அப்படின்ற ஒரு இது இருந்தது. அதே மாதிரி வந்து எஸ், இன்னைக்கு காலையில நடந்த விஷயங்களுக்கு வந்து ஆரம்பிச்சிடலாம். நான் எந்த பார்வதியை பார்க்கணும்னு நினைச்சேனோ அந்த பார்வதியை நான் இன்னைக்கு பார்த்தேன். என்ன மம்மி? ஆக்சுவலா நல்ல கண்டென்ட். பின்னாடி பேசுறது அதெல்லாம் அவங்க எப்பயுமே போவாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் இல்ல, ஒரு கண்டென்ட்னா ஒரு உருப்படியான ரூல் பிரேக் பண்ணாத ஒரு சில கண்டென்ட் எல்லாம் கொடுக்கணும்னு அவங்க பண்ணாங்க பாருங்க. அது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இந்த பார்வதியை தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அந்த பார்வதி இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வராங்க. பார்வதின்னு அப்படியே ஒரு பாசிட்டிவ் கேரக்டரா எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிலாம் இல்ல. அவங்க கேட்கிற கேள்வி செம்மையா இருக்கும். யாருமே யோசிக்காத மாதிரி இருக்கணும். கரெக்டா நெத்தி அடியா இருக்கணும். இதை தான் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதை பண்ணாங்க. இதை நாங்க கனிக்கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அவங்களும் அதை பண்ணாங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா அந்த பார்வதியோடது நிறைய விஷயங்கள் நல்லா தான் போகுது. எப்போ அவர் திவாகர்ன்ற ஒருத்தர் உள்ள நுழைஞ்சிடுறாரோ எல்லாம் தலைகீழ மாறி போகுது. என்ன சொல்றது, ஒரு என்ன இல்ல, எனக்கு வந்து அவங்க முன்னாடி பார்வதியை பிடிக்கல. எனக்கு அவங்க பண்ணது எதுவுமே பிடிக்கல. திவாகரையும் பிடிக்கல. இவங்க வந்து அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதும் பிடிக்கல. இன்னைக்கு எனக்கு பார்வதியை பிடிச்சிருந்தது. அவ்வளவுதான். உனக்கு வந்து சொல்லுமா? இல்ல நான் அதுக்கு சொல்ல வரல. அவங்க முன்னாடியோ பின்னாடியோ சும்மா அவர் பின்னாடியே போய் 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 உட்காந்துக்கிட்டு புலம்புறதுன்றது வேண்டான்றாங்க. எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் தைரியமாக பேசுங்க. நீங்கள் அது இல்லை, அந்த மாதிரியே இல்லை இப்போ. அதாவது நீங்கள் முன்னாடி பேசுறது வந்து எப்படியுமே டு த பாயிண்டாக பேசணும். தோண அவளை பற்றி எனக்கு தெரியாதா, அவள் என்ன பெரிய யோகியமா, அவள் கூட தானே நான் வாழ்ந்துட்டு வந்தேன், என் கூட தானே அவள் 4 வருஷம் வாழ்ந்தா. இந்த மாதிரி இந்த குழாயடியில் உட்காந்து பேசுவாங்க தெரியுமா. அவள் அப்படிதான்டி, அவள் அப்படிதான் இப்படி தான் பேசிட்டு இருப்பா, இவளை பற்றி எனக்கு தெரியாது, இவள் யோகியமா இவ. அந்த மாதிரி உங்களோட மொத்தத்தையும் குறையின் கொட்டல்களையும் அவர்கிட்ட, அதாவது எங்ககிட்ட சொல்ற மாதிரி நினைச்சு அவர்கிட்ட சொல்றீங்க, புரியுதா? ஆனா அது கடுப்பாகும். எனக்கு இன்னொன்னு வந்து குழம்பல்லே வேண்டான்ற. அது அவங்களுக்கு மத்ததெல்லாம் நல்லா பண்றாங்க, மத்ததெல்லாம் நல்லா பண்றாங்க. மத்தது போன இதுல எல்லாம் வந்து சுத்தமா ஸ்பிரிட் இல்ல, இது இல்ல, எதுவுமே இல்ல. இன்னைக்குதான் நல்லா இருந்ததுன்னு நான் சொல்றேன். இதுக்கு அப்புறமா போய் என்ன ஆகும் தெரியாது. ஏன்னா இவங்க வந்து ஒரு டேலண்டடான பிளேயர். அந்த டேலண்ட்டை யூஸ் பண்ணணும். அதுக்கு இல்லாம நான் அவன் பிளாக் லிஸ்ட், இவன் பிளாக் லிஸ்ட், இவன் வந்து பிளாக் லிஸ்ட், எல்லாரையும் நான் வந்துட்டு நாடு கடத்துறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஒன்னும் சரிப்பட்டு வராது. ஒழுங்கா அந்த கேமை எப்படி ஆடணும், எப்படி அதுல வந்து ஒரு லூப் ஹோல் கண்டுபிடிக்கணும், எப்படி இது பண்ணணும். ஒரு வேலை பண்ண பிடிக்கல, அதுக்கு வேற மாதிரி ஏதாவது காமிக்கணும். சும்மா வேலை பண்ண பிடிக்கல அந்த மாதிரி நேற்று போன வாரம் பண்ணதுல நல்லாவே இல்லை. இன்னைக்கு வந்து பண்ணது என்னெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்றேன். காலையில என்ன ஆயிடுச்சு, இவங்க எழுந்து வரல. நம்ம சூப்பர் டீலக்ஸ் மெம்பர்ஸ் யாரும் வந்து எழுந்து வரல. அதனால கனி சபரி போட்ட பிளான் இது. இங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, கனி என்ன யோகியமா, சபரி என்ன யோகியமா, நீங்க பார்வதியே சொல்றீங்க, திவாகரியே சொல்றீங்க, இவங்களாவும் ஃப்ராடு, இவங்களாவும் நடிக்கிறாங்க. கடைஞ்செடுத்து அப்படியே வந்து என்ன சொல்றது, அலசி ஆராய்ஞ்சு என்னெல்லாம் ஃப்ராடுங்களாம் கண்டுபிடிக்க முடியுமோ அவங்களாம் தான் சேர்ந்து வந்து பிக் பாஸ்குள்ள போடுவாங்க. கண்டென்ட் கொடுக்காத ஆளுங்களெல்லாம் ஏன் உள்ள புதுக்கி போட போறாங்க? அதுலயுமே அப்சராங்க ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இவங்க எல்லாருமே கனெக்ஷன்ஸ் இல்லாம 4-5 கோல்மால் வேலை பார்க்காம, இல்ல வந்து வேற இது ஃப்ரெண்ட்ஸ்ன்றவங்க இந்த மாதிரி செலிபிரிட்டியா ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம உள்ள வந்துட முடியாது. ஸோ இவங்க யாருமே யோகியம் கிடையாது, யாருமே வந்து புத்தர்கள் கிடையாது. அவர் வேற வந்து பிரவீன் காந்தி சொல்லிட்டு போனார், ஒரு போதி மரம், அங்க வந்து உங்களுக்கு ஞானோதயம் கிடைக்கும்னு சொன்னார் இல்லையா. அங்க இருக்கிறவங்க யாரும் புத்தர்கள் கிடையாது, அதுவே பிளாஸ்டிக் மரம். ஆமா, அங்க எங்க உங்களுக்கு போதி வரும், தெர்மாக்கோல் இன்னும் பிச்சு விட்டா வந்துரும். சோ அப்படி மேல உழும், மண்டை ஓடையும், சாவு வரும். சோ அங்க இருக்கிறவங்க எல்லாம் கண்டஸ்டன்ஸ், பிளேயர்ஸ். ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு பெட்டரா ஆடுறாங்க. ஒருத்தர் வந்து சும்மா பாடி ஷேம் பண்றதும், கத்துறதும், அசிங்கமா பேசுறதும், இது மட்டுமே கேம் கிடையாது. அது ஒரு கேமே கிடையாது. காமா அடிக்கணும், பாயிண்ட்ல அடிக்கணும். சபரியும் கனியும் அந்த விஷயத்துல பயங்கரமா இருக்கு. ரொம்ப அப்படியே நடிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒருத்தர் கூட தப்பா சொல்ல மாட்டாங்க, அவங்க வாயில வரவே வராது. 2 பேருமே பாருங்க, யாருன்னா ஏதாவது சொன்னா கூட உடனே சபரியில சரிடா அவர் நல்லவர் தான்டா, அவர் உண்மையா சொல்றாருன்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு இடத்துல நான் தான்டா நல்லவன், நீங்களாம் கேட்டவன். சபரி வந்து திடீர்னு கத்தி ஒரு கேமரா அட்டென்ஷனை வாங்கி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறமா நியாயம் பேசுறது மட்டும் இல்ல, நாட்டாமையும் பண்ணுவாரு. நாட்டாம பண்ண வேண்டியவர் சும்மா உட்காந்து இருப்பாரு நம்ம துஷாரு. ஆனா வந்து இவர் அங்க இது பண்ணுவாரு. சோ அதனால நான் சொல்றேன், இவங்க வந்து என்ன சொல்ல, டேலண்ட்,
கிளவரா மூவ் பண்றாங்க. அந்த கிளவர் அதானங்க, சும்மா அடில் தடில். இந்த ஹிந்தி பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா மூக்கு மேல பக்கத்துல இன்னொரு மூக்கு வச்சு பேசுவாங்க, சண்டை போடுவாங்க இப்படி. அந்த மாதிரி இல்லாம ஒழுங்கா வந்து இதுல பண்ணணும். அதெல்லாம் நமக்கு பார்க்கவே முடியாது அந்த மாதிரி சண்டை. இன்னைக்கு காலையில வந்து இவங்களை எழுப்பத்துக்கு சபரியும் கனியும் போட்டு சேர்ந்து போட்ட பிளான் தான் வந்து கத்தலாம் பாடலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு அதுக்கு எஃப்ஜே எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அந்த பாதத்தை அடிச்சதெல்லாம் சூப்பர் செம்மையா இருந்துச்சு. அவங்க கம்ருதீன் எல்லாம் வந்துட்டு சி இவ்வளவு சீப்பா இறங்குவாங்கலாம் நினைக்கல. கம்ருதீன் நீங்க தூங்கணும்ன்றதுக்காக மத்தவங்க எல்லாம் நீங்க போட்டு ஓவர் டூ பண்றடா, நீ என்ன பெரிய இதுல வாங்கணும் பாக்குறியா, அப்படியே எல்லாரும் சிம்பத்தி வாங்கணும் பாக்குறியா, நீங்க சொல்றதை விடவா கம்ருதீன் பெரிய விஷயமா பண்ணிட்டாங்க. நீங்க எல்லாரும் தூங்கணும் வராத தூக்கத்தை வாவான்னு சொல்லி கண்டென்ட்டே கொடுக்காம தூங்கினே கிடக்குறீங்க. நீங்க பிக் பாஸ்ல வீடே வந்து இதுவாக மாட்டேங்குது, ரைஸ் ஆக மாட்டேங்குது. இல்ல 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 நீங்க ஏந்து ஒருத்தர் பிரச்சனை பண்ணணும், இல்ல ஒருத்தருக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணணும், ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணணும். ஆடுறது கூட என்னமோ சாவுக்கு முன்னாடி கூத்தாட்டம் ஆடுற மாதிரி ஒண்ணு ஆடுறோம், இல்லன்னா இன்ட்ரெஸ்டே இல்ல. சுத்தமா உங்க சைடு வந்து கண்டென்ட்டே இல்ல. இந்த வாட்டி வந்து क्वेश्चनே அதான், V2 ஓட क्वेश्चनே அதான். யார் வந்து நிறைய கண்டென்ட் குடுக்குறாங்க, பிக் பாஸ் ஹவுஸா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் எவ்வளவு மேல், எல்லாருமே ஓரளவு ஆக்டிவா இருக்காங்க. ஆமா இது அவங்களே பாருங்களேன். இப்ப ஒரு விக்ரம் போனா கூட நான் ஐயோ என்ன வந்து 2 அடி கூட அடிச்சிருக்கேன். அந்த வீடு வேணும், அந்த வீட்டுல அது ஆக்சுவலா என்ன தெரியுமா சொன்னாரு, அந்த வீட்டுல போனா நல்லா சாப்பிடலாம், அந்த வீட்டுல போனா நல்லா தூங்கலாம், அந்த வீட்டுல போனா வேலையே செய்யலாம், ஆனா என்ன சாவச்சாலும் என்ன அங்க மட்டும் போட்டுறாதீங்க, எனக்கு வேணவே வேணாம். அது மட்டும் இல்ல, நீ காலைல விக்ரம் வந்து பேசும்போது இந்த ஆரம்பிக்கும் போது எழுந்திருங்க நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்து. நான் நடுல வந்து எஃப்ஜே இதெல்லாம் பண்ணாரா, அருமா அசிங்கமா ஏதோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, ஏதோ மாதிரி அசிங்கமான கெஸ்டர்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காரு, இனிஷியேட் பண்ணிருப்பாங்க. அப்புறம் அரோரா முத்தம் கொடுக்குறாங்களாமா. இதுக்கு திவாகர் நீ காலையில இருந்து அரோராவும் திவாகர் முடியல, எப்படிங்க இதெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க. வாட்டர்மெலன் ஸ்டாரோட ஃபேன்ஸ் எல்லாருமே இதான் ஆசைப்படுறீங்க போல இருக்கு. அவருக்கு அரோரா வந்து ஒய்ஃபா வரணும்னு இவங்க வேண்டிக்கிறாங்க. ஏன் ஆள் அவங்க என்னது அவங்க போனாலே மணக்குது, அவங்க கை விரல் கூட மணக்குது, அவங்க முடி மறக்குது. அப்படியே என்ன பாரு சொன்னாங்களே, யோ வாள வர்ணிக்கிறதுக்கு நான் தான் கட்டனா இல்ல, அவரு ஒரு இது லைன் சொன்னாரு, உடம்பெல்லாம் மணக்குதுன்றாரு. நீ எப்ப மோந்து பாத்தியான்னு கேட்டாரு ஒரு கம்ருதி. இந்த பேர்லாம் அது மட்டும் இல்லாம இல்ல கம்ருதினா அதான் பண்றாரு, அவர்தான் மோந்து பாத்துட்டு இருக்காரு, அதான் சொல்றாரு, அவர் கோவம் வருது. இல்ல அந்த முடியல நேச்சுரலாவே வந்து வாசனை இருக்குமா, நீங்க இல்ல இல்ல எடுத்துட்டு வந்து அசிங்கப்படுத்துறாங்க. நீங்க அது என்னத்துக்கு சொன்னாங்க, இங்க நீங்க என்னத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க, அது தலையில ஹேர் ஸ்ப்ரே அடிச்சுன்னு இருக்கோம். ஐயே யூ அசிங்கமா இருந்தது. எல்லாரையும் போய் சபரி அவரு நடக்குது, நீ வந்து இங்க வந்து உட்காந்துக்கோ, நீங்க வந்து இங்க வந்து உட்காந்துக்கோ அப்படின்ட்டு கையை அவங்க நானு எழுந்து உட்காதான் சேர் போட்டிருக்கேன். ஆதிரியும் ஏரோராவும் ஒரே மாதிரி இருக்காங்க, எனக்கு 2 பேருமே பிடிச்சிருக்கு. அதான் கை கொடுத்து பார்க்க சொன்னாங்க. கவின் வந்து சீசன் 3ல வந்து எனக்கு எல்லாரையும் பிடிச்சிருக்குன்ற கான்செப்ட்ல வந்து பண்ணாரு, அது ரொம்ப கேவலமா போச்சு. ஆனா இவரு ஏஜுக்கு ஏத்த மாதிரியும் பண்ணல, பிரவீன் காந்தி கேட்டதுக்கும் இவருக்கும் பெருசா ஒன்னும் வித்தியாசம் இல்ல. என்ன தப்பு இருக்குது, அவரை மட்டும் பேசுறீங்க, இவருக்கு மட்டும் என்னமோ தலைமையில கொண்டாடுறீங்க. அவரும் அதை சொன்னா, அவருதான் வந்து இவர் கேட்டார் கம்ருதீன், சரி நான் உங்களுக்கு வந்து ஒரு சாரி கேட்டுக்கிறேன், எனக்கு இல்லை வேணாம், எனக்கு இது போல பேசிட்டு சாரி கேட்க வேணாம், இல்ல என்ன இருந்தாலும் நீங்க கொஞ்சம் வயசானவர், முடிக்கிற வயசு 88. அவர் சொன்னார் நான் 93 அப்படின்னாரு. 5 வயசு தான் வித்தியாசம், இன்னும் 10 வயசு மாதிரி பேசுறேன், 5 வயசு தான் வித்தியாசம். 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை விட நான் மெச்சூரிட்டியா இருந்தேன். 2 பேருமே இம்மெச்சூர், 2 பேருமே கன்றாவி முடியல. அது அரோரான்றது வேற போய் 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 எல்லாரையும் பார்த்தாலே அசிங்கமா இருக்கு, ஜாலியா இருந்தது இல்ல. இல்ல எஃப்ஜே அப்புறம் ஆதிரை கர்மம், ஆதிங்க மேல இந்த மரியாதை சுத்தமா போய்டும் போல இருக்குது. ஆதிரை வந்ததுனால இருந்து இதே பண்ணிட்டு இருக்கோம். என்ன நீங்க பூர்ணிமா வந்து விஷ்ணுவை வந்து இப்படிலாம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கான்செப்ட் எங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாத்துலயும் பேருக்கு எடுத்து தான் வெளில போறாங்க, பூர்ணிமாவோட கேவலமா போறாங்க. இல்ல பூர்ணிமா இப்ப என்னமோ இவங்க பூர்ணிமா மாமா கரெக்ட், நான் பார்வதி நினைச்சேன். நெக்ஸ்ட் வந்து மார்னிங்ல வந்து ஃபைட் வந்துச்சு, எது அப்படின்னு பார்த்தா இவங்க எல்லாம் ஏந்துக்கிற மாதிரியே இல்ல. இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, நேத்து வச்ச சாதம் ஏதோ கஞ்சி இருந்ததை வந்து வச்சு அதை வச்சு ரூல் பிரேக்லாம் இல்ல, நம்ம அப்படியே அந்த கஞ்சி எடுத்து குடிச்சிடலாம்னு சொல்லி கஞ்சி எடுத்து அழகா எல்லாரும் ஒரு கப்பு குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு வந்து மீதி வச்சிருந்தாங்களா, அதுல உப்பு நிறைய போட்டுதான் வச்சிருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் நம்ம சூப்பர் டீலக்ஸ் வந்துட்டு ஒரு மானம் கெட்ட ஒரு இடம், அவங்க வந்து அப்படி தூக்கி ஓடிவாங்க, தவிர்த்து வேற எதுவும் தெரியாது, அது தூக்கி ஓடிடுறது. நல்ல செம்ம ஐடியா அது. அவங்க போயிட்டு உப்பு வச்சு அதை விட வந்து இப்பெல்லாம் இவ்வளவு இறங்குவீங்கன்னு நாங்க நினைச்சேப்பாங்க. நீங்க எதையுமே நினைக்கலங்க, இல்ல அதான் சொல்றாங்க அவங்க. ஆனா நீங்க திருடுவீங்கன்றது நாங்க நினைச்சோங்க, அதனாலதான் உப்பு போட்டு வச்சோம்.
அது வேற ரம்யா வேற ஐயோ நான் அப்படியே மயக்கம் போட்டு ஊந்தோம். இதுல எனக்கு ஃபர்ஸ்ட் இவங்க மேல ரொம்ப கன்சர்ன்டா இருந்ததுங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் 3 வாரத்துக்கு எனக்கு தான் கொடுக்கணும்னு பேசிட்டு சுத்தமா எதுவுமே நடக்காத மாதிரியே இப்ப சுத்திட்டு இருக்காங்க பாருங்க. எனக்கு ஹைலி டவுட்ஃபுல்ங்க அவங்க மேல. அவங்க வந்து நிஜமாவே தான் மயக்கம் போட்டு ஊந்தாங்களா இல்ல இவங்களா 1% கூட நம்பாத ஃப்ராடு. அவங்க என்ன தெரியுமா இவங்க சொன்னாங்க? எல்லாரும் தட்டுனோன்னே தலைவலிக்கு. ஆமா. உங்களுக்குலாம் மாத்திரை போட்டு சோத்துட்டு மாத்திரை போட்டு இதெல்லாம் கேக்குறாங்க. அதாவது பதிவு பண்றாங்க. அதான் இல்ல இவங்க எல்லார்ட்டையும் போயிட்டு மனிதாபிமானமே இல்ல உங்களுக்குலாம், அவங்க தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க நீங்க அடிக்கிறீங்க. அதான் இவங்க கேட்டாங்க, நீங்க மனிதாபிமானம் உள்ளவர்கள் தானே? அதை எஃப்ஜே தான் கேட்டாரு. நீங்க ஏந்து வர வேண்டி தானே? அவங்க தூக்கிட்டு போறது கூட நீங்க உள்ளதான் உட்காந்துருக்கீங்க, வேற நாங்க தான் கூட்டு போறோம் அவங்கள உள்ள உட்காந்து ஜக்கோசில குளிச்சுட்டு இருக்காங்க. 4 பேரு ஓப்பனா. அது வேற எட்டி பாத்துட்டு இருக்காரு சுதாயோ திவாகர். இவரு வேற முடியல. அதுக்கப்புறமா வந்து அடுத்து வந்து மார்னிங் அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசினதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதுக்காக அந்த பார்வதி வந்து திவாகர் அட்டாக் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவரு ரொமான்டிக் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணை விட்டு வைக்கிறது இல்ல. உனக்கு ஒரு ஆளு கிடைச்சுதான் அதுகிட்ட மட்டும் வச்சுக்கோ, எங்க கிட்ட எல்லாம் வந்து இதை சொல்லாத, நீ ஏன் வச்சுக்கோன்னு சொன்னதெல்லாம் எனக்கு சூப்பரா இருந்தது. அதே மாதிரியே இந்த ஒரு கட்டத்துக்கு மேல யோ ஏந்து போயா, ஒண்ணு நீ ஏந்து போல நான் ஏந்து போறேன், ஆளுங்களெல்லாம் என்கிட்ட வர்ணிச்சுன்னு இருக்கிறேன், நான் அதுக்கெல்லாம் நான் ஆமாண்ணேன்னு சொல்லுவேன். அதே மாதிரி டீம் பிரிக்கணும்னு சொல்லும் போது கேப்டன் தன்னிச்சையா தான் முடிவெடுக்கணும்னு சொன்னாங்க. அத பார்வதி திருப்பியும் சொன்னாங்க நீங்க தன்னிச்சையா தான் முடிவெடுக்கணும்னு சொல்லி. அவரோட இஷ்டத்துக்கு போட்டாரு. இதுக்கு பார்வதி திவாகருக்கே பிரச்சனை, நம்ம வந்து இதுல அதுலயே திருப்பி போடுறாங்க. செய்யவே இல்ல. அதான் எப்படி இந்த சைடு வந்துட்டீங்க இல்ல, அவர் இஷ்டங்க, உங்களை திருப்பி வேலை வாங்கணும்னு நினைச்சிட்டு போட்டாருன்னா போடுறாரு. இதுல என்ன இருக்கு? அது வேற குக்கிங்க்கு வந்துட்டு திவாகர், இவரு சபரி, அதுக்கப்புறம் வந்து கலையரசன் அப்புறமா தான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு கனி இல்ல சபரி, பிரவீன் ராஜ் நினைக்கிறேன். பிரவீன் ராஜ் வாஷிங் வேற எஃப்ஜே, சபரி எஃப்ஜே திவாகர்னாங்க. ஐயோ யாரோ ஒருத்தராவது சமைக்கிற மாதிரி போடுப்பா அப்படின்னு இவங்களாம் கேட்ட அப்புறமா தான் நான் என்ன சொல்றேன், ஏன் மாத்தணும்? சமைக்க தெரியாத 3 பேரை போட்டு எல்லாரும் சாவுங்க. எல்லாம் ஃபன் ஆக்கிறதுக்கே இல்ல இவங்களுக்கு. பாருங்க முட்டையத்துல ஊத்துறோம். நம்ம பூர்ணிமா மாதிரி ஷெஃப் எல்லாம் எப்ப கிடைக்கிறது? காபி தூளை கொஞ்சம் கொட்டுங்க. காபி தூள் கார குழம்பு. ஆமா. அதுக்கப்புறமா வந்து சாக்லேட் வெண்ணிலா முட்டை ஆம்லெட் எல்லாம் வரணும்ல. என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொட்டிடணும். அந்த மாதிரி ஆளுங்க ஆம்லெட் தானங்க வேணும், நான் பண்ணி தரேங்க. சாக்லேட் பண்ணிட்டு நல்லா இருக்கு மேன். பாத்தீங்களா, நான் இந்த மாதிரிலாம் இன்னோவேட்டிவா யார் கண்டுபிடிச்சு கொடுப்பா அப்படின்னு போட்டு கொடுத்துட்டு வாயில வைக்க முடியாது. புளி குழம்புன்னு சௌந்தர்யா செஞ்சாங்க பாருங்க. அப்ப கொஞ்சம் பண்ணுமா, ஐயோ ஆரம் கம்மியாகுது இப்படியே சொல்லி ஆனா உன்னை செய்ய சொன்னே கையில் அருவமா தீபக் தான். உப்பு கொடு, நெய் சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன வாங்கி தோத்துறேன் இல்லம்மா, ரொம்ப நல்லா இருக்கு, உப்பு கொஞ்சம் போடு. நல்லா தான். இவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. இந்த டாஸ்க்ல வந்து பிக் பாஸ் ஹவுஸ் வின் பண்ணிட்டாங்கன்னா ஸ்வாப் நடக்கும், வின் பண்ணலன்னா ஸ்வாப் நடக்காது. அதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன டாஸ்க்னா, ஒரு சீன் போடப்படும், அதுக்கு நீங்க டப்பிங் தரணும். அது நீங்க மாத்தி சொல்லணும்னா சொல்லிக்கலாம், டப்பிங் கொடுக்கணும், அவ்வளவுதான். சிங்க் ஆச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும். அதுதான் வந்து அவங்க சொன்னது. இதுல எந்த பார்ட் வந்து கானா வினோத்துக்கு புரியலன்றது எனக்கு தெரியல. சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து வினோத், சுபிக்ஷா, கம்ருதீன் போனாங்க, வியானா ஜட்ஜ். பிக் பாஸ் ஹவுஸ் வந்து விக்ரம், பிரவீன் ராஜ், சபரி போனாங்க, எஃப்ஜே தான் ஜட்ஜ். அவர் என்னன்னா அங்க போனாங்கல்ல, அங்க எல்லாரும் அவரு டைலாக் போட்டுருந்தாரா, இவங்க வாய நின்னாங்களா, அப்படிதான் பண்ணணும்னு நினைச்சிட்டேன். உங்களை டப் ஸ்மாஷ் பண்ண சொன்னாங்க அங்க வந்துட்டு. அப்ப வந்து காத்து வாக்குல 2 காதலோட சீன் வந்து வந்துச்சு. இப்ப இங்க ஒரு சண்டை வந்ததுங்க. யாருக்குன்னா எஃப்ஜேக்கும் திவாகர் பார்வதிக்கு எல்லாத்துக்கும் வந்துச்சு. இதை நான் சொல்றேன், பார்வதி திவாகர் அந்த இடத்துல ஏதாவது உட்கார்ந்து இருந்தாங்க. எஃப்ஜே நடுவுல உட்கார்றாரு, சைட்ல உட்கார்றாரு, இங்க உட்கார, அங்க போறாங்க, இங்க போறாங்க, மாத்திக்கினே இருக்கிறாரு. இதுல வேற அவங்க மூஞ்ச பாக்கணும்னா நான் இப்படி வரணும், அவங்க மூஞ்ச பாக்கணும் அப்படி வரணும். இதுல இவங்களை நவுறு உட்காருங்க, நவுந்து உட்காருங்க, நவுந்து. இப்ப இங்க இருந்து அங்க போவாங்க, அங்க இருந்து நவுருங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? எத்தனை வாட்டி நவுருவாங்க? நீங்க இதுக்கு என்ன பண்ணிடணும், நான் இங்க உட்கார்றேன், நீங்க மிடில்ல உட்கார்ந்தீங்களா, கரெக்டான பொசிஷன். மிடில்ல அவங்க இப்படி உட்கார்ந்து இப்படி நின்னு பார்த்து பேசினாங்கன்னா எங்களுக்கு தெரியாது அவங்க மூஞ்சி. அப்ப அவங்க அப்படி சைடுல நின்னு பேச சொல்லணும். ஜட்ஜுக்கு ஏத்த மாதிரி தானே கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க, கண்டஸ்டன்ஸ்க்கு ஏத்த மாதிரியா ஜட்ஜ் உட்காருவாங்க. நீங்க வேணா உட்காந்துக்கோங்க, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் லூஸ் தனமா இருந்துச்சு. இவங்க 2 பேருக்கும் அந்த சண்டையே தேவையில்லாத ஒரு சண்டை. அது மட்டும் இல்ல, இவர் திவாகர்ல நட்டிப்பா ரக்கன்னு வச்சுக்கிட்டு என்ன நீங்க செலக்ட் பண்ணாம விட்டீங்க பாத்தீங்களா? அதுக்குதான் சபரி வந்து கேட்டாரு, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்களை பத்தி மட்டுமே ஒரு டாஸ்க் வந்துச்சு, உங்களுடைய ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் காட்டுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது, இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல, அது அவங்க சான்ஸா யூஸ் பண்ணிக்கிட்டுமே. கனி சொன்னாங்க, இது டீச்சர்,
நீங்க டீச்சிங் லெவல்ல இருக்கீங்க. இந்த லைன்ல இருந்துட்டு நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி அங்க போய் நீங்க நடிச்சு ஒருவேளை நீங்க கேவலமா வாயசிக்காம விட்டீங்கன்னா எப்படி ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமாமா அது ரொம்ப ரொம்ப அது ரொம்ப ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேனே. நடந்துடுச்சு. இவங்கலாம் கூட நல்லா பண்றாங்க. நீங்க வந்து அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் டயலாகுக்கு வாய்க்கு வந்த டயலாக் எல்லாம் வாந்தி வருது, வாய்க்கு வந்த டயலாக் எல்லாம் போட்டீங்க. இது இவ்ளோ பெரிய மோனோலாக். இது நீங்க மத்த டப் ஸ்மாஷ் பண்ற மாதிரி வாயை மட்டும் அசைச்சா பத்தாது. அந்த மாதிரி இருந்தது. அதுல வந்து இவர் வந்துட்டு திருப்பி திருப்பி இந்த எவ்வளவு பாடி ஸ்டேமிங் பண்ணாரு உங்களுக்கு தெரியுமா? அது கரெக்டா பார்வதி காதை மூடிட்டு போயிட்டாங்க. ஏன்னா பேசி என்ன ஆக போகுது? அந்த இடத்துல அவங்களுக்கு எல்லாம் வந்து நடக்கணும். அதை விட்டு இவங்க உட்காந்து சண்டை போட்டு அவர் எவ்வளவு பாடி ஸ்டேமிங் பண்ணாரு தெரியுமா? பாடி ஸ்டேமிங் எத்தனை அது ஒரு 8 வாட்டி சொன்னாரா? அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணாரு? அங்க வந்து பிரதீப் ராஜா வந்து பண்ண வந்தார். இவங்க போட்ட சண்டையில அவருக்கு டைலாகே மறந்து போச்சு. அங்க அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. இப்ப அவர் நல்லா பண்ணுவாரா இல்லையான்றத ஜட்ஜ் பண்றதுக்கு நீங்க யாரு? நீங்க நிறைய பேர் ட்விட்டர்ல எல்லாம் ஃபயர் தலைவா பிரவீன் ராஜா ஒரு இடத்துல விட்டீங்க. இவருக்கு ஆக்டிங்கே ஒழுங்கா வரலன்னு தானே நீங்க எல்லாரும் கிண்டல் பண்ணிருந்தீங்க வெளியில. உண்மையிலேயே நான் சீரியஸா சொல்றேன். திவாகர்ன்ற ஒருத்தருக்கு நீங்க எல்லாம் உண்மையிலே ரசிகர்களா இல்ல அவரை சர்க்காஸ்டிக்கா கிண்டல் பண்றீங்களா? என்ன பண்றாங்க? பிக் பாஸ் டைட்டில் வந்து திவாகர் மாதிரி ஒரு ஆளுங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியாதுங்க. உண்மையிலே மனசார சொல்றோம். நாங்க இத்தனை வருஷமா பாத்துட்டு இருக்கிற ஒரு பிக் பாஸ் ப்ரோக்ராம இவ்வளவு சீப்பா காட்டுறீங்க. ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அவர் மாதிரி ஒரு ஆள் உள்ள விட்டதே தப்புன்னு எல்லாம் இங்க வெளில பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா அவருக்கு கப்பு கொடுக்குற ரேஞ்சுக்கு வரைக்கும் போயிட்டு உள்ள கூட பாத்தீங்கன்னா அந்த அன்அபிஷியல் ஓட்ட டாப்ல இருக்கிறாரு. அதான் சொன்னீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க என்ன பண்றீங்கன்றது சத்தியமா மனசு வெறுப்பு. ஐயா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க நெக்ஸ்ட் டைம்லாம் பிக் பாஸ் ஈத்து மூட்டு போயினே இருக்க வேண்டியதான். இந்த வாட்டி நீங்க செலக்ட் பண்ண கண்டஸ்டன்ஸே ரொம்ப எல்லாம் இந்த ஊர் சண்டை உலக சண்டை தெரு சண்டை எல்லாம் கொடாடி சண்டை. இவங்க எல்லாம் எதுவுமே சொசைட்டிக்கு பண்ணலனா கூட பரவாயில்ல. கெடுதல் பண்ணிட்டு வந்த உள்ள வந்த அரோரா மாதிரிலாம் ஒரு ஜென்மம் என்ன எழவது அதெல்லாம் கூட 4வது பிளேஸ்ல இருக்குது ஓட்டிங்ல. அவங்க ஜென்மம் அந்த மாதிரி நம்ம எனக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க பண்றதெல்லாம் என்ன இருக்கு? இதை எதனா பண்ணாங்க அவங்க ஆயிஷா அப்ப மட்டும் ஐஷு ஏதோ ஒண்ணு அவங்க பேர் ஆயிஷா இதெதானே பண்ணாங்க. அப்ப என்ன பண்ணோம்? எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு. இதே மாதிரி பண்ற மாதிரி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ப்ரோக்ராம் இவங்க எல்லாம் சொல்றாங்களா? அப்படி குழந்தைங்க எல்லாம் பாக்குற ப்ரோக்ராம்ன்றாங்க. குழந்தைங்க பாக்குற ப்ரோக்ராம்ல ஒரு அதுக்கப்புறம் நாங்க எனக்கு வாயில வந்துரும். ஒரு மோசமான ஒரு பொண்ணை போய் உள்ள விட்டுருக்கீங்க. அவங்க நேம மாத்திக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் படத்துல இனிஷியேட்டிவ் எடுக்கறாங்களா? ரொம்ப அசிங்கமா இருக்கு. அவங்க எல்லா கேமையும் கெடுக்குறாங்க. அந்த துஷார் அப்படியே ரோல் ரிவர்ஸ் பண்ணி பாருங்க. அந்த சைடு ஒரு பொண்ணையும் இந்த சைடு ஒரு பையனையும் நினைச்சு பாருங்க. இப்படி தடவிட்டே இருந்தா சும்மா இருப்பாங்களா? யாருன்னா ரொம்ப கேவலமா இருக்கானே அவங்க பண்றது. அதே மாதிரி போயிட்டு பார்த்தா இந்த பக்கம் இப்படி கமருதீன பண்றாங்க, அந்த பக்கம் துஷார இப்படி பண்றாங்க, அப்புறம் இந்த பக்கம் நடுவுல திவாகர் கிட்ட வழிறாங்க, அப்புறம் நடுவுல பார்த்தா வினோத் அண்ணா எல்லாமே அந்த பொண்ணு பண்றது அசிங்கமா இருக்குது, வல்கரா இருக்கு. ஜாலியா பண்ணுங்க, என்ஜாய் பண்ணி பண்ணுங்க, அது தப்பா இருக்காது. நீங்க இல்ல முதல் 2 நாள் அவர் நல்லாவே டீசென்ட்டா இருந்தது பேச்சு. நம்ம கூட பரவாயில்ல இந்த பொண்ணு இத போய் இப்படி சொல்றாங்களேன்ற மாதிரி தான் இருந்தது. அப்படியே இப்ப அவங்க சொன்னதுக்கு 10 இது அதாவது என்ன சொல்றது 10 பொருத்தமும் பக்காவா வந்துருக்குதுன்ற மாதிரி இந்த பொண்ணு இப்படிதான் இருக்கும். இப்படிப்பட்டவங்க தான் இனிமே நீங்க பிக் பாஸ்ல உள்ள விட போறீங்களா? இல்ல திவாகர்ன்றவரு இவர நிறைய பேர் கிண்டல் பண்ணிருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க. இவர் வந்து பிரவீன் ராஜ் உனக்கு ஆக்டிங் பண்ண தெரியலன்றதுக்காக நீ உட்கார்ந்து இந்த மாதிரிலாம் எனக்கு ரீசன் சொல்லாத. உனக்கு ஆக்ட் பண்ண வரல, நீ எல்லாத்தையும் உட்கார்ந்து குறை சொல்லக்கூடாது, மத்தவங்க எல்லாம் நீங்க வந்து பெருசா பேசக்கூடாது, உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரல அப்படின்றாரு. நீங்க எத்தனையோ சீன்ஸை வந்து கெடுத்து விட்டுருக்கீங்க, எத்தனையோ. நிஜமாவே இல்ல எனக்கு இதெல்லாம் பாக்கும்போது இந்த அரோரா, இந்த திவாகர், இந்த ரம்யா இவங்க எல்லாம் வந்து சீசன் 6ல இல்லனா 7ல 5ல அந்த மாதிரி வந்திருக்கணும். பிச்சு பெனாரி போட்டுருப்பாங்க எல்லாரும் இவங்க எல்லாம். இல்ல எனக்கு இன்னொன்னும் புரியல. படுத்து தூங்கி இவங்க வந்து இங்க உள்ள வந்து அதான் இல்ல இவங்க எல்லாரும் நீங்க ஆக்டர்ஸ்ன்ற அங்கீகாரம் கொடுத்துட்டீங்கன்னா நிஜமாவே ஜூனியர் ஆர்டிஸ்டா அத்தனை வருஷமா பின்னாடியே உட்கார்ந்து வேலை பார்த்து இருக்கவங்க அப்புறம் என்ன ஆவலாம்? அவங்களுக்கு போயிட்டு தமிழ் ஃபீல்டுல இருக்கு இந்த சிவாஜி கணேசன் ஒரு மார்லன் பிராண்டாவோட இத வந்து கூத்துப்பட்டையில என்ன வருது, அவரோட நேமை அதாவது அவருக்கு இவரையும் ஈக்குவல் பண்ணி பேசி இந்த காலம் உள்ள ஒரு ஃபீல்டு எதுனா தமிழ் ஃபீல்டு, தமிழ்நாட்டோட சினிமா ஃபீல்டு. ரொம்ப சீப்பாக்கிட்டீங்க. அவன் அந்த அரக்கம் கிட்ட கொடுக்காம எப்படி நீங்க போனீங்க? சீரியஸாவே பேசுறான் அந்த
ஒரு இப்படி வந்து சும்மா நிஜமாவே அவர் பண்றது சிரிப்பு வருது. அண்ட் இவரெல்லாம் ஆக்டர்ஸா நீங்க வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போய் நிஜமாவே படம் எடுக்க போறீங்க. போடுங்க அரோரா ஏரோராவை வந்து நீங்க வந்து ஹீரோயினா போடுங்க. இல்லங்க நான் சீரியஸா கேக்குறேன். நிஜமாவே நடிக்கிற டேலண்ட் இருந்து வாய்ப்பு கிடைக்காம அந்த கோயம்பேட்ல வந்து கோடம்பாக்கத்துல வந்து அங்கேயே அலைஞ்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி எத்தனையோ பேர் யூடியூப்ல வந்து அந்த ஷார்ட் பிலிம்ஸ்ல நடிச்சிருக்காங்க. எத்தனையோ பேர் நிஜமாவே அது கூத்துப்பற்றை நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியல, எங்க காலேஜ்ல கூத்துப்பற்றை வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அந்த மாதிரி எல்லா காலேஜுக்குமே இருக்கும். அவங்க எவ்வளவு உயிரை கொடுத்து அங்க வந்து ஒரு விஷயத்த பண்றாங்கன்றது நீங்க அங்க போனீங்கன்னா தான் தெரியும். இதுக்காக எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. அவங்க ஒரு பறையில இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிறாங்க. ஒரு கரகம் ஆட்ட கத்துக்கிறாங்க. ஒரு நடிப்பு பாத்தீங்கன்னா முகத்துல ஃபுல்லா கரிய பூசிட்டு அந்த எக்ஸ்பிரஷனை காட்டுறது மைம் இல்ல. இப்ப கலையரசன் அங்க இருக்காரு, நான் கலைத்துறை அவரும் ஒரு மண்ணும் கிழிக்கல, ஒண்ணுமே பண்ணல. இப்ப கூட சொன்னார்ல டெய்லி ஒரு திருக்குறள், இன்னைக்கு ஒரு திருக்குறள் சொன்னாரு. அவரு சொன்னது எல்லாமே உளறிக்கிட்டு கண்ணா பின்னான்னு இந்த மாதிரி ஆளுங்க தான் இந்த சொசைட்டில வந்து உள்ள மனிதர்கள். தமிழ்நாட்டோட பிக் பாஸ் பின்னாடி போய் எல்லாம் காரி துப்பு. இல்ல இந்த பிரவீன் ராஜ் கிட்ட உங்களால எதுவுமே சொல்ல முடியல, கம்முனாவது இருக்கலாம். பார்வு போயிட்டா எனக்கு அதனாலதான் சொல்றேன், எனக்கு பார்வதி ரொம்ப நல்லா இருந்தாங்க பேசுறாங்க. எனக்கு இன்னொன்னு இது ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன். பிரவீன் ராஜ் ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்ணாரு இன்னைக்கு. ஆமா ஆமா இல்ல நாள் மாதிரி இல்ல, இன்னைக்கு ஆளே வேற மாதிரி இருக்காரு. என்னென்ன பேச்சு பேசுறாங்க தெரியுமா? அவரை சைலண்டா தான் இருந்தாரு. அப்ப பார்வதி வந்து சொன்னாங்க, சாரி பிரவீன், எங்க மிஸ்டேக் தான், நீங்க நல்லா யூர் ப்ரோ ஆக்டர், ஐ நோ யூர் ப்ரோ ஆக்டர், ஐம் சாரி, எங்களால உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஐம் ரியலி சாரி. இந்த சாரியை கூட நீங்க கேட்கறதால வாயை மட்டும் உட்காந்துருந்தா போதும். அது கூட உங்களுக்கு வந்து துப்பு கிடையாதுன்னா இவர் என்னது நினைச்சுதான் உள்ள வச்சிருக்காங்கன்னு தெரியல எனக்கு. அவர் வந்துட்டு அங்க இவங்க வியானா சொன்னாங்க, எஃப்டி சொல்றது கேட்காதீங்க, 2 பேரும் ஜட்ஜ் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. அவங்க சொல்றது ஏன் கேட்க கூடாது? நீங்க ஏன் வாய் மூணு போத்திங்க இருங்களா? யாரு பேச சொல்றா? அப்புறமா வந்து பிக் பாஸ் ஒரு படத்துல சொல்லுவாங்க தெரியுமா, டேய் நிறுத்துங்களேன்டா, அவன் மண்டையில எவனோ நல்ல ஆக்டர்னு சொல்லி தெரியாம எவனோ பூத்தி விட்டு போட்டாங்க பைத்தியத்துக்கிட்ட. சபரிக்கு வந்து 3 வியானா மார்க்ஸ், அதுக்கு அப்புறமா நான் எஃப்ஜே மார்க்ஸ் சொல்றேன். சபரிக்கு வந்து 3.5, பிரவீனுக்கு வந்து 1 ஏன்னா சரியா பேச முடியல. விக்ரம்க்கு 4 நிஜமாவே நல்லா பண்ணாரு, சூப்பரா பண்ணாரு. இத்தனைக்கும் அவர் ஆக்டர் கிடையாது, ஒரு ஸ்டாண்ட் அப் கமெடியன் தான். கம்ருதீனுக்கு வந்து 1 தண்டம், சீரியஸ்லி தண்டம். இவரெல்லாம் ஆக்டர், ஆமா ஹீரோ வேற. இவருக்கும் திவாகருக்கும் ஒரு மண்ணு டிஃபரன்ஸும் கிடையாது. ஆனா 2 பேரும் ஒருத்தர் வந்து பயங்கரமா கமெண்ட் அடிச்சுப்பாங்க. அத 2 பைத்தியம் இருக்குல்ல, பைத்தியத்துக்கும் சண்டைன்ற மாதிரி அது மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் சுபிக்ஷாக்கு வந்து 2.5. ஆக்டரே இல்லாதவங்களுக்கு இவ்ளோ பண்ணது பெரிய விஷயம். அதே மாதிரி வினோத்துக்கு வந்து 0, ஏன்னா அவர் வந்து அது டப்பிங்னு நினைச்சிட்டு, டப்பிங்னா என்னன்னே தெரியாம அட்லீஸ்ட் ஒரு பாதியிலேயாவது அவர் பேச ஆரம்பிச்சிருக்கலாம். அங்க இருந்து அந்த டயலாக் இன்னொரு சான்ஸ் கொடுங்கன்னு டைம் ஆகி இதையே யாரா கேட்டுட்டு இருப்பாங்க. சரி நல்லா பண்ணீங்க, அதுக்கப்புறமா அதுக்கு வந்து இந்த குட் ஸ்பிரிட் அப்படி இப்படின்னு பிக் பாஸ்லாம் சொன்னார்லாம், ஓகே தான். நீங்க ஏங்க பேசல? அது அப்படியே கண்டினியூ பண்ணி பேச வேண்டியதானே. அதை விட்டு இன்னொரு சான்ஸ் இருக்கு இல்ல. நான் வந்து வேற ஏதாவது அங்க அந்த அட்லீஸ்ட் நடுவில் அந்த சமந்தா நயன்தாராவோட டயலாக் வந்து அதுக்கப்புறமா நீங்க பேச ஆரம்பிக்க வேண்டியதானே. ஆரம்பிச்சாரு, மறுபடியும் விட்டாரு தண்டம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிக் பாஸ்ல செகண்ட் சான்ஸ்ன்ற ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆமா, இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? எல்லாம் கெஞ்சிரீங்க, அவர் எஃப்ஜே சொல்றாரு கொடுக்க மாட்டாரு. கனி அங்க இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படி கொடுப்பாங்க? கிடையாது, அவ்வளவுதான். அப்ப உங்களுக்கு கொடுத்தா மத்தவங்களுக்கு மறுபடியும் கொடுக்கலாமா? இந்த வாரம் நெக்ஸ்ட் டைம் நாங்க நல்லா பண்ணுவோம் பிக் பாஸ், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். அப்ப எல்லாரும் தான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறதா பெஸ்ட் ஷாட். ஆமா, அவ்வளவுதான். உங்களோட திறமையை நீங்க அடுத்து காட்டுனீங்க பாருங்க, அது சூப்பர். ஆனா அதுதான் கரெக்ட். அவர் நீங்க அந்த சான்ஸை ஏற்படுத்திக்கிட்டீங்க பாருங்க. உங்க வாயை மூடிட்டு கம்முனு பாட்டு நல்லா பாட தெரியுது, நிறைய விஷயம் இருக்கு. இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆனா நிறைய யூஸ் பண்றாரு தான் அவர், இல்லன்னு சொல்ல முடியாது. எனக்கு நிஜமாவே அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தாலே எனக்கு முடியல. அந்த எளிமையான மக்களா இருந்து வந்தாலும் அவரே ஓரளவு டீசென்ட்டா நடந்துக்கிறாரு. முன்னாடி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்காலம் வர மாதிரி தோணுச்சு. அந்த இடத்த இழுத்து போட்டு சாத்துனாங்க. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பிக் பாஸ்ல வந்து இருக்கவங்களுக்கு 8.5 கிடைச்சது. சூப்பர் டீலக்ஸ்க்கு வந்து 3.5 கிடைச்சது. ஆனா பிக் பாஸ் வின் பண்ணதுனால ஸ்வாப் நடந்துச்சு. ஸ்வாப்ல வந்து பிக் பாஸ் வந்து சூப்பர் டீலக்ஸ் வந்து பார்வதி, திவாகர், ஆதிரை போனாங்க. சூப்பர் டீலக்ஸ் வந்து பிக் பாஸ் வந்து அரோரா, கம்ருதீன் வந்தாங்க. இதுல ரம்யா வந்து 3 வாரம் எனக்கு என்எஃப்பி வேணும்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா கடன் அடைக்கணுமா. அதுல வேற அன்னைக்கு நைட் உட்காந்து வியானாலா சொல்லிட்டு இருந்தாங்க, என் ஃப்ரெண்டு இங்க வந்தான், அவன் பிஆர் வச்சிருந்தான், அந்த பிஆர் வந்து ஒரு நாளைக்கு 15,000 20,000. நான் எங்க போறது அவ்வளவு காசுக்கு? உலக நடிப்பு நடிக்குது வியானா. அது மாத்திரம் இல்ல, நேற்று ராத்திரி ஃபுல்லா உட்காந்து இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க, யார் யார போடுறது யார் யார போடுறதுன்னு சொல்லி வச்சு அந்த மைக்கையே யூஸ் பண்ணாம காலையில பிக் பாஸ் வந்து மைக் எதுக்கு கையில உட்கார்ந்து வரைஞ்சிக்கிட்டு அரோரா அவனா காதுக்குள்ளேயே பூந்துவாங்க போல யாரா காதுக்குள்ளேயே. இல்ல அப்படி என்னங்க நீங்க கேக்குற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுறீங்க கடராவியா ஒரு ஸ்ட்ராட்டஜி அசிங்கமா பேசுது. ஓ சரி, அது அதுக்கு தான் வந்து கம்ருதீன் வேற வந்து சொல்றாரு, இந்த பிபி ஹவுஸ்ல இருந்து யாரனா இங்க வந்தாங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் ஆயிடுமா. நீங்களே அப்படிதான் வச்சிருக்கீங்க ஃபிஷ் மார்க்கெட்ல. இல்ல வேற மாதிரி ஒரு இப்ப திவாகர வந்து அவர் ஜால்ரா ஸ்டார் அப்படின்னு சொன்னார். ஒரு விதத்துல ஒரு ஜால்ரா அடிச்சினே இருக்கிற ஒரு பர்சன் தான். சோ ஜால்ரா ஸ்டார் ஓகே. உங்களுக்கு என்ன போடலாம்? உங்களுக்கு ஒரு பேர் வேணும்லங்க. அரோரா கிட்ட போய் தடவிட்டு இருக்கீங்க, அத போடலாமா? இல்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல இருந்து ஓடி இருக்கீங்க, அத போடலாமா? இவரு கேக்குறாரு. இவரு துஷாரும் அரோரா சொல்றத தான் கேக்குறாரு. அது வியானா வேற ஆதிரை பஜாரியா.
ஆதிரை பஜாரி, அப்ப அங்க உள்ளேயே ரம்யா இருக்காங்க, அவங்க என்ன? ரம்யா மாதிரி அப்பா முடியாதுடா சாமி. பார்வதியே நாமினேஷன் பண்ணி முச்ச உடனே பத்தியா உடம்புல சரியா போச்சு. என்ன அந்த மாதிரி இறங்கிட்டாங்க. அதே மாதிரி NSP பாஸுக்கு பார்வதி சொன்னது கரெக்ட். வாங்கினவங்களே திருப்பி வாங்கினா என்ன அர்த்தம்? மத்தவங்களுக்கு தான் போனோம், அது அவங்களுக்கே வரலனாலுமே ஆதிரை வியானா விட்டு கொடுக்குற. என்ன நீ விட்டு கொடுக்குற? போன வாட்டி நீ யூஸ் பண்ணிட்ட, இந்த வாட்டி யூஸ் பண்ண கூடாது. ஆமா, ஆதிரை வியானா வினோத், நீங்க 2வது வாரம் அந்த வீட்ல உட்கார்ந்துக்கிறதே பெரிய விஷயம். நீங்க நவுறவே மாட்டேன் நான் உட்கார்ந்துக்கிறீங்க. அது மாதிரி சொல்லிட்டாங்களே ரம்யா, என்ன இந்த வீட்டை விட்டு போக சொல்ல கூடாது, இந்த வீட்டுல இருக்க நாமினேஷன் பாஸ் 3 வாரம் வேணும், அப்புறம் நான் வெளில போய்க்கிறேன். எல்லாரும் உள்ள வர்றது, எல்லாரும் ஓட்டு போட்டாங்க பாருங்க, எல்லாம் பார்வதி. இந்த வாட்டி எத்தனை ஓட்ஸ் ஒருத்தர் கிடைச்சதுன்னு சொல்லல, சொல்லி இந்த ஹார்ட் அட்டாக் வர மாதிரி தான் இருந்திருக்கும். 14 இவங்களுக்கு பார்வதிக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாம் பார்வதி திவாகர், வேற யாருமே தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும் திவாகரையும் பார்வதியும் போட போறாங்க. கலையரசனை போட்டு இருந்தா போயிட்டு இருப்பாருங்க அவரு, ஓட்டே இல்லாம கடைசியில இருந்தாரு. இந்த வாட்டி அப்சரா தான் இல்ல, இந்த வாட்டி கெமி தான் லாஸ்ட்ல இருக்காங்க. எல்லாரும் போவாது இல்ல, எல்லாருமே அங்க வந்து அப்சராக்கு யாரா ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. என்னவோ தெரியல, ஒரு ஓட்டு வந்தவங்க. இப்ப வந்து இவங்களுக்கு எல்லாம் வந்து அவர் பேர் என்ன, இவங்க FJக்கு ஒரு ஓட்டு தான் வந்திருக்கு. அதே மாதிரி ரம்யாக்குலாம் ஒரு ஓட்டு தான், அதுக்கே கன்சிடர் பண்ணிட்டாரு பிக் பாஸ். இல்லன்னா நீங்க யாருமே வர மாட்டாங்க நாமினேஷன். ஆமா, வெறும் பார்வதி திவாகர். அதே மாதிரி ஆதிரை கிட்ட அவர் வந்து பிக் பாஸ் கேட்டாரு, அது போட்டுட்டு இருக்கிறது எதுக்கு தெரியுமா? இது என்னமோ நான் என்னமோ தப்பு பண்ணாத தப்புக்கு நான் என்னமோ பனிஷ்மென்ட் அனுபவிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு பிக் பாஸ். பயங்கர சீன். நீங்க சூஸ் பண்ணது தானங்க, என்னங்க உளறீங்க? அப்பனா புழு சும்மா புழுவீங்களா? ஆமா, புழுவுறாங்க. அப்பவே அவுத்து வச்சிருவாங்கன்னு நினைச்சாங்க அவங்க. அப்பதான் பிக் பாஸ் அதான் சொன்னாரு, ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை வந்து யோசிங்க எல்லா சைட்ல இருந்துமே. நிரந்தரமா போட வச்சாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன உங்களுக்கு எல்லாம் என்னன்னா ஒரு 4 சண்டை போட்டு பிக் பாஸ் இதெல்லாம் அநியாயம் அப்படி தூக்கி கடாச்சிட்டு உங்களுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஒரு பிரவீன் ராஜ் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன்றதுக்காக இத்தனை நாளா இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இருந்ததுக்கு நன்றினாரு. அது கரெக்ட். ஆமா, எனக்கு நம்ம பிரவீன் ராஜை பிடிக்க ஆரம்பிச்சிரும் போல இருக்கு. யாரெல்லாம் பிடிக்காதுன்னு நினைச்சோமோ அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்கும் போல இருக்குது. அதே மாதிரி பாரு வந்து சொன்னாங்க, கனி ஒரு கன்னிங்கான கேம் ஆடுறாங்கன்ட்டு. கண்டிப்பா அவங்க கன்னிங் கேம் ஆடுறாங்க, அது சூப்பரா இருக்கு. உங்களுக்கு நீங்க டக்கர் கொடுக்கணும்னா அவங்க தான் கொடுக்க முடியும். ஒரு சில பேர் தான் நீங்க கன்னிங்கான கிளவர் கேம் ஆடுறீங்க, நீங்க இது போட்டு சாப்பிடுவீங்க. ஆமா, திவாகர் நான் தான் எல்லாரோட முகத்திலேயே கீச்சேன், அதுக்கு தான் பாரு அண்ணன் தான் கீச்சேன், அண்ணன் தான் கீச்சேன், அண்ணன் தான் அண்ணன். என்ன என்ன பண்ணீங்க? என்ன பேச விடணும் இல்லன்னா நீ கிளம்புமா, நீங்க அங்க போக ரம்யா கூட போய் பேசுங்க, அவங்க தான் உங்களுக்கு கரெக்டா இருப்பாங்க. இல்லடா போய் அரை போய் கேளுங்க, அவங்க கூட போய் பேசுங்க, என்கிட்ட வராதீங்க கொஞ்சம். இல்லச்சலோ நீ சொல்லுறதுக்கு என்கிட்ட என் பக்கத்துல வந்து நிக்காத. இந்த சீனுக்குலாம் நான் கிளம்புறேன்னாங்க. எந்த கை என் கைன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் கையெழுத்து இப்படி 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 தொட்டுக்கிட்டு அவங்களுக்கு அதாவது இந்த மாதிரி பண்ணி அங்க இருக்கணும், அவ்வளவுதான். இன்னைக்கு நைட் வந்தது அந்த ப்ரோமோல வந்தது நாங்க இப்பதான் உட்காந்து ஏதோ புரிஞ்சுது. பார்வதி வந்து அந்த கிச்சனுக்குள்ள போயிருக்காங்க, காலையில டிசைட் பண்ணிட்டாங்க யாரும் கிச்சனுக்குள்ள விடக்கூடாது, ஏன்னா வாழைப்பழம் அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துருக்குது, இவங்களாம் விட்டா சக்கரை கூட ஒரு டப்பா புற தின்றுவாங்க, அது சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கும்போது என்ன வேணா பண்ணிடுவாங்கன்றதுனால யாரும் கிச்சன் பக்கம் வரக்கூடாதுன்னு இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, சபரி கனி எல்லாருமே. அப்பதான் சபரி கனி வந்து கேட்டிருக்காங்க, நீங்க வராதிங்க. இவங்க ஏறி உட்காந்துனாங்க அது மேல. சாதாரணமா நம்ம வீடுங்கள்லயே வந்து அந்த கடப்பக்கல் மேல யாரா ஏறி உட்கார்ந்தாங்கன்னா அம்மா எல்லாம் வந்து திட்டுவாங்க, இறங்கு அப்படின்னு ஒரு மரியாதை கூட அந்த இடத்துக்குன்னு. சோ அதனால வந்து அவங்க இறங்கினோடனே இவங்க கேட்டாங்க. அதே மாதிரி நீ வரவே வராதுன்னு சொன்னோன்னே இவங்க வந்து உன்ன. ஆனா நான் சொல்றேன், இதுவும் செம்ம கேம். கனி அங்கிருந்து பேசி அவங்கள பண்ணதும் ஒரு செம்ம மூவு, நல்ல கேள்வி கேட்டாங்க. அங்கிருந்து பார்வதி பண்ணதும் செம்ம கேம். அங்கிருந்து வந்து துஷார் பண்ணாரு பொறுத்தமையா, நீங்க ஒரு சின்ன சாரி கேட்டு வந்துருங்க, நான் என்ன பண்ண சாரி கேட்கறதுக்கு அப்படின்னு. இல்ல அங்க வந்து உண்ணாவிரதம்ன்றதுல அதெல்லாம் ஜோக். என்னன்னா இவங்கள எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட சாரி கேட்கறத சொல்லுங்க, யார் என்ன பண்ணாங்க உங்களை, உங்ககிட்ட ஏன் சாரி கேட்கணும்? பாருங்க இந்த சீன் எல்லாம் போடுறவங்க என்கிட்ட வச்சுக்காதீங்க. இல்ல இது மட்டும் இல்லாம எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து என்னதுன்னா, அவங்களோட ஒரு பவர் அவங்க சூப்பரா யூஸ் பண்றாங்க. இவங்க சாப்பிடலன்னா அவங்க சாப்பிட முடியாது, என்ன நீ திட்டிட்டல நீ உனக்கு சோறு கிடையாது அப்படின்னு சமம். இது இந்த எந்த மூளையும் வந்து இல்ல. இப்போ எப்படி வந்து சாப்பாட்டுக்கு இவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து போடும்போது உப்பு போடுறது வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜியோ, அவங்க சாப்பிட வைக்காது இவங்க ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் இவங்க யூஸ் பண்ணவும் தெரியல, அறிவும் கிடையாது, கண்டென்ட் பண்ணவும் முடியல. இதை ஏன் 1 hourல காட்டலன்னு எனக்கு சத்தியமா புரியல. அது மட்டும் இல்ல, பிக் பாஸ் ஒரு சூப்பரா ஒன்று வச்சிருக்காரு பாருங்க, நீங்க சமைச்சத உப்பு கூட பார்க்க கூடாது, டேஸ்டே பண்ண கூடாதுன்ட்டு. அப்ப நமக்கு ஈஸியா சொல்லிடலாம்ல. எனக்கு தெரியாது, உங்களுக்கு லூப் ஹோல்ஸ் அங்கேயே தான் இருக்கு, நீங்க தான் பார்க்க மாட்டீங்க. மிளகாத்தூள் ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். ஆமா, மிளகாத்தூளை கொட்டலாம், எல்லாமே பண்ணலாம். சோ இன்னும் நிறைய இருக்கு நினைக்கிறேன் பேசுறதுக்கு. மத்தியானம் வீடியோ போடாததுனால இப்ப நாங்க நிறைய பேசுற மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் ஓகே, நாங்க அடுத்த வீடியோல உங்களை நாங்க சந்திக்கிறோம். பாய்.